மூடுபனி திரைப்படத்துல இடம்பெற்றிருக்க "என் இனிய பொன்னிலாவே" பாடலுக்கான உரிமை இளையராஜாவுக்கு கிடையாது அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குங்க. ஏன்? எதுக்கு? வாங்க பார்க்கலாம். இளையராஜா இசையமைத்த பாடலுக்கான காப்புரிமை தொடர்பா பல விவாதங்கள் வந்துட்டு தாங்க இருக்கு. ராஜாவோட பாடலை யாரும் பாட அனுமதி கிடையாது. அப்படி மீறி பாடினா இளையராஜா தரப்புல இருந்து உடனே நோட்டீஸ் பறக்கும் அப்படின்றது தாங்க உண்மை. ஆனா இந்த முறை இளையராஜாக்கே பறந்திருக்குங்க. அவர் இசையமைச்ச ஒரு பாடலுக்கான காப்புரிமை அவருக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. அது என்ன? ஏன்? இளையராஜா இசையமைத்த மூடுபனி திரைப்படத்துல இடம்பெற்றிருக்க "என் இனிய பொன்னிலாவே" பாடல இப்போ ஜீவா நடிச்ச அகத்தியா படத்துல வச்சிருக்காங்க. ஸோ ரீமேக் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா தான் இதை பண்ணியிருக்காரு. விஜய் யேசுதாஸ் இதை பாடியிருக்காரு. அதாவது ஒரிஜினல் அவரோட அப்பா யேசுதாஸ் பாடியிருப்பாங்க. ஸோ வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இதை முறையா இளையராஜாட்ட அனுமதி வாங்கி தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அந்த மூடுபனி படத்தோட தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் சரிகம நிறுவனம் இவங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதாவது எங்கள்ட்ட முறையா அனுமதி வாங்காம இந்த பாடல ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வேல்ஸ் நிறுவனம் இல்ல நாங்க இளையராஜாட்ட அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத தொடர்ந்து இந்த விஷயம் உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. ஸோ அப்ப அங்க நீதிபதி என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, மூடுபனி படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் சரிகம நிறுவனத்துக்கு இடையிலான ஒப்பந்தத்தப்படி பார்த்தோம்னா, "என் இனிய பொன்னிலாவே" பாடல் அந்த பாடலுக்கான வரிகளுக்கான காப்புரிமை இளையராஜாக்கு சொந்தமானது கிடையாது. ஸோ அப்படி இருக்க நிலையில, இந்த பாட்டு எப்படி அவருக்கு சொந்தமானதா நம்ம எடுத்துக்க முடியும்? ஸோ அவருக்கே சொந்தமாகாத ஒரு பாட்டுக்கு அவர் எப்படி அனுமதி வழங்க முடியும்? ஸோ அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இந்த பாட்ட நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, 30,00,000 நீங்க உரிமை தொகை செலுத்திட்டு நீங்க இந்த பாட்ட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதனால வேல்ஸ் ஃபிலிம்ஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த பாட்டையே அந்த படத்துலருந்து நீக்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. இந்த தொகைய கட்டுறதுக்கும் மறுத்திருக்காங்கங்க. இந்த நிலையில தான் அகத்தியா திரைப்படம் ஜனவரி 31ஆம் தேதி திரையரங்குல வெளியாகியிருக்கு. இளையராஜாக்கு விழுந்த இந்த அடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.